அப்படின்னு சொல்லி நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா எப்படி இருக்கும். அவன் என்ன பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா. ஐயா தர்மங்கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. அதான் ஸ்கூல் சர்டிபிகேட்ட காட்டியிருக்கிறேன். அதுல கூட பாரு கான்டாக்ட்ல பேடுன்னு போட்டுருச்சு. ஃபிங்கர் பாபு பெருமையுடன் வழங்கும். ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன ஈக்காக இப்படியே பயப்படுது. ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன ஈயா, அதோட கெபாசிட்டி தெரியுமா உனக்கு? சகடிடா, நீ ஆம்பளை இருந்த சகடிச்சு காட்டு பார்க்கலாம். காட்டு பார்க்க நீ மொத்தமா மென்டல் ஆயிட்டடா. யோ என்ன இளவியாது மாடை வந்து பொங்க கட்டுது பாத்தீங்களா கிரியேட்டிவிட்டி ஆமா பாத்தீங்களா? லெஃப்ட்ல என்ன எறும்பு தண்ணி இருக்கு. எறும்பு திரிங்களா? அதுவும் மாடுதாங்க. அதுவா? அது பெரிய மாடு. மாடு எறும்பு திரி இல்லையா? மாடு வந்து சட்டிக்குள்ள தலையை விட்டு இப்படி பாத்துக்கிட்டு இருக்கு. பொங்கல் கிண்டிருச்சா அப்படின்னு இப்படி மூக்குல கிண்டுற மாதிரி நான் ஒரு கிரியேட்டிவிட்டில வரைஞ்சிருக்கேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பரவாயில்லப்பா, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். என்ன புது சட்டை தைக்க டைலருக்கு அளவு கொடுத்து இல்லையா? ஏ இல்ல மூளைக்கு ஆள் வச்சிருக்கீங்களா? உங்க மூளையில என்ன வச்சிருக்கீங்களா? அவசரப்படாதீங்க ஐயா. நீங்க கொடுத்த கவர்ல அந்த பொம்பளை போட்டோ வச்சிருக்கீங்களா? இப்ப ஓட்டு ஃபுல்லா அந்த பொம்பளைக்குள்ள விழும். நோட்டீஸ் எப்படா மாறிச்சு? என்ன கேட்டா? How many doctors? முல்தாடி மட்டி நேச்சுரல் தெரப்பி கழுவிட்டு வந்தேன்னா சும்மா கமலஹாசன் மாதிரி இருப்பேன். மலஹாசன் தம்பி என்கிட்ட மலஹாசன் சொன்னா சந்தோஷம். சபாஷ், நான் தான் அது. இவர்தான் சார் ஜான். ஜானா இது தீஞ்சு போன போனுதாரு இது. நாங்க ஆப்பு 10 இருந்து வரோம். எக்ஸ்கியூஸ் மீ, நல்லா இருந்தனா நாசமாயிட்டேன் சீசன் 2 கவர் ஸ்டோரி பண்ண வந்திருக்கோம். சொல்லுங்க, மாடல் நம்பர் 1 இருந்தவங்கள மண்ணெண்ண ஊத்தி கொளுத்தின மனோபாலா மாதிரி ஆக்குனது யாரு? ஹலோ. நம்ம இல்லாத இடத்துல நம்மள பத்தி ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பிரபலமா இருக்கணும், இல்ல அவங்களுக்கு நம்ம ப்ராப்ளமா இருக்கணும். அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. என்ன பாட்டி? தாங்க முடியலையா? சாப்பிடலையா? இல்லையா? பாட்டிக்கு 2 இட்லி வாங்கிட்டு வா. வேணாம், பிரியாணி வாங்கிட்டு வா. எனக்கு வேணுமே. இல்லப்ப அப்பதான் தரமாட்டேன்னு காசு கொடுக்குறேன். இல்லப்ப வேணும் தான். தரமாட்டேடா. அப்பதான் கொடுக்க மாட்டேன். ஃப்ரீ விட்டுருமா? அப்ப 20 ரூபா கொடு. 20 ரூபாயா? எதுக்கு பொங்கல் வச்சிருக்க? என்ன சின்ன படத்தமா இருக்கு? யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. அப்ப எங்க பொங்கலை கொடு. பொங்கலை கொடுக்கவா? நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். நாங்க போடுற ஓட்டு விஜய்க்குத்தான். ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? நான் உதவாக்கார இவனை காலை கழுவி குடி. நீ இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அபிலாஷே, கரண்ட தொட்டா
சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும் போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, சுவிட்ச போட்டாதான் கரண்ட் வரும், இடி இடிச்சாதான் மின்னல் வரும், வேணும் நினைச்சாலே காசு வரும்டா. டேய் தம்பி, பூரா பாக்குற நான் போறேன் மாத்தேர, நான் போறேன் மாத்தேர, டடே நான் போடுறேன். கமான் கபிலா பண்ற காமெடிக்கலாம் அந்த பின்னாடி நிக்கிற சிரிப்பான். நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? நாளை 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 என்று இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே. இன்றைய விதத்தால் நாளை முளைக்கும், அது நீ மறக்காதே. லூசு தான் போல. இப்ப அவர் போன் பண்ணாங்க, இந்தியா இருக்கிற எந்த சிஎம் அவர் போன் எடுப்பாங்க? ஏய் சொட்ட சொட்ட அப்படியே நீ வட. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? இதுக்கு நீ செருப்பு போடாம வெறுங்காலி தெரியலாமே. இதெல்லாம் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க.